ஹலோ நமஸ்காரம். இன்றைக்கி மடிப்பாக்கம் சுந்தரி மாமியத்து கிச்சனில் காஃபி ஃபில்டரை எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம காஃபி ஃபில்டரில் டிகாஷன் வச்சு வச்சு இது போல் கரையாக ஆகிடும் அடியிலெல்லாம் நாலடைவில். அதை எப்படி க்ளீன் பண்ணி புதுசு மாதிரி ஆக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அது மாதிரி காஃபி பொடி போடுற மேல் ஃபில்டரும் இந்த ஹோல்ஸ் எல்லாம் அடைச்சிண்டு டிகாஷன் சரியாக இறங்காது. அதனால் அதையும் எப்படி கிளியர் பண்ணலாம் அந்த ஹோல்ஸ் எல்லாம் அப்படிங்கிறத பார்ப்போம். பண்ணிவிட்டு ஃபில்டரை கொஞ்சம் அந்த சூட்டில் காமிக்கணும். நல்லா ஒரு நிமிஷம் அளவுக்கு அந்த நெருப்பில் காமிச்சோன்னாக்கா அதில் உள்ள அந்த காஃபி கரை எல்லாமே அப்படியே பேத்தன் படலாக வந்துடும். இப்போ பாத்திரத்தை தொட முடியாது, சுடும். அதனால் ஒரு ஸ்க்ரப்பரை உள்ளே போட்டுட்டு ஸ்பூனால் தடவினோம்னாக்கா எல்லா அழுக்கும் போய்டும். இப்படி இருந்த ஃபில்டர் புதுசு மாதிரி ஆகிடுது பாருங்கள். அடியிலலாம் இந்த கரையெல்லாம் போய் இப்போ உப்பு கரையெல்லாம் போய் நல்லா ஹோல்ஸ் எல்லாம் நல்லா தெரியறது பாருங்க. இது போல் நம்ம அடுப்பில் காமிக்கிறது இந்த உப்பு கரையும் போயிடும். அதே சமயம் இந்த ஃபில்டரில் உள்ள ஹோல்ஸ் எல்லாம் நல்லா கிளியர் ஆகிடும். டிகாஷன் போட்டோன்னா நல்லா இறங்கும். இது போல் ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை நம்ம செஞ்சு வச்சிட்டோம்னா ஃபில்டரே நல்லா சீக்கிரமாக டிகாஷன் இறங்கிடும். இப்போ ஈரத்தோடு போட்டோம்னாக்கா அவ்வளோவா இறங்காது. கொஞ்சம் காயட்டும், அப்புறமா எப்படி போடுறது டிகாஷனுங்கிறத பார்க்கலாம். இத்தனை இருந்திருக்கு அந்த ஒரு ஃபில்டரில் இது அப்படியே அடைச்சிட்டு தான் டிகாஷனே இறங்காமல் இருக்கும். உங்களுக்கு காமிக்கணுங்கிறதுக்காக நான் இவ்வளோ நாளாக தேய்க்காமல் வச்சுருந்தேன். மாதத்துக்கு ஒரு தடவை நம்ம அடுப்பில் நல்லா சூடு காமிச்சிட்டு அதுக்கப்புறமா ஸ்க்ரப்பை வச்சு தேய்ச்சோம்னாக்க கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நல்லா எல்லா இதுவும் விட்டுடும். டிகாஷனும் சூப்பராக இறங்கும். அதுக்கப்புறம் ஃபில்டரும் பார்க்குறதுக்கு புதுசு மாதிரி இருக்கும். இல்லாட்டா கரை படிஞ்சு ஃபில்டர் பார்க்குறதுக்கே நல்லா இல்லாமல் இருக்கும். இப்போ நம்ம அலம்பி வச்ச ஃபில்டர் நல்லா காஞ்சுடுத்து ஈரத்தோட டிகாஷன் போட்டோம்னாக்கா சரியாக இறங்காது. அதனால் நல்லா தொடச்சிட்டு மேல் ஃபில்டரை அதுக்கப்புறம் தான் காஃபி பொடி போடணும். இப்போ இதில் நம்ம காஃபி பொடியை ஒரு அரை ஃபில்டருக்கு கொஞ்சம் மேலே போட்டுக்கலாம். ரொம்ப முக்கால் அளவுக்கு போட்டுட்டோம்னாக்க டிகாஷன் இறங்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், சட்டுன்னு இறங்காது. அதனால் அரை ஃபில்டருக்கு கொஞ்சம் மேலே போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு நம்ம பொடி போட்டோம்னாக்கா வெந்நீர் விடுறத அது ஈஸியாக இறங்கும். ரொம்ப பொடியை போட்டுட்டோம்னாக்கா அமுக்கிண்டு அது இறங்கவே இறங்காது. காஃபி பொடியை ஃபில்டரில் போட்டுட்டு அதை ரொம்ப அழுத்தம் கொடுக்காமல் லைட்டாக அப்படியே ப்ரெஸ் பண்ணி விடணும். இல்லைன்னா தரன்னு தண்ணியாக இறங்கிடும். அதனால் லைட்டாக விரலால் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டோம்னாக்கா டிகாஷன் இன்னும் நிதானமாக திக்காக இறங்கும். இப்போ ஒரு டம்ளர் அளவுக்கு ஜலம் வச்சுருக்கேன். இது நல்லா கொதிக்கட்டும். கொதிக்காமல் ஜலத்தை விட்டோம்னாக்கா டிகாஷன் திக்காக இறங்காது. அதனால் இந்த அளவுக்கு கொதிக்க வச்சு விட்டோம்னா தான் இந்த காஃபி பொடி நல்லா வெந்து டிகாஷன் சூப்பராக இறங்கும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பாத்திரத்தோடு விடாமல் ஒரு கரண்டியால் முண்டு விட்டதுல தான் பொடி இறங்காமல் டிகாஷன் நல்லா இறங்கும். இல்லாட்டா தொரன்னு பொடி இறங்கும். போதும், இந்த அளவு விட்டாலே போதும். இப்போ தான் திக்காக கிடைக்கும் டிகாஷன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு விட்ட ஜலம் டிகாஷன் சூப்பராக இறங்கிடுது திக்காக. இப்போ இதை அப்படியே விட்டோம்னா ரொம்ப திக்காக இருக்கும். அதனால் அடுத்தாப்பில் இன்னொரு தடவை இதே போல் வெந்நீரை கொதிக்க வச்சுட்டு அதில் விட்டுட்டோம்னாக்கா 2 டிகாஷனும் சேர்ந்து நல்லா காஃபிக்கு சூப்பராக இருக்கும். ரெண்டாவது இறங்குற டிகாஷத்தை பார்த்துட்டு ரொம்ப திக்காக இருந்ததுன்னா வேணால்
ஒரு கொஞ்சமாக ஒரே ஒரு கரண்டி வெந்நீரை மட்டும் விட்டு 3வது டிகாஷன் இறக்கிக்கலாம். இல்லாட்டா இந்த 2 டிகாஷனுமே போகிறோம், காஃபி சூப்பராக இருக்கும். 3வது இறக்கிறதே கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். இப்போ நம்ம பாலை நல்லா காய்ச்சிக்கலாம். நல்லா பொங்க காய்ச்சினா தான் நல்லா காஃபி வாசனையாக இருக்கும். பால் சரியாக காயாமல் நம்ம காஃபி போட்டோம்னாக்கா காஃபி நுரைக்காது. அதனால் நல்லா பால் காய வச்சுக்கணும். இப்போ நமக்கு தேவையான அளவுக்கு சர்க்கரையை போட்டுன்ட்டு இந்த 2 டிகாஷன் இன்னும் நல்லா இறங்கிடுது. அதை எடுத்து நம்ம பாலில் விட்டு எவ்வளோ டிகாஷன் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி கலந்துக்கலாம். அதில் கொஞ்சமாக டிகாஷத்தை விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் பாலை விடணும். நிறையா டிகாஷன் விட்டுட்டோம்னாக்கா ரொம்ப கண்ணங்கருக்க போயிடும். அதனால் கொஞ்சமாக விட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வேணுன்னா மேலாக விட்டுக்கலாம். இப்போ கலந்த காஃபியை ஒரு ஆற்றிட்டோம்னாக்கா டிகாஷன் நல்லா கலந்து கலர் தெரியும் நம்மளுக்கு. தேவையாக இருந்தால் வேணும்னா இன்னும் கொஞ்சம் டிகாஷன் விட்டுக்கலாம், இல்லாட்டா அப்படியே நம்ம குடிச்சிக்கலாம். எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் வேணும், அதனால் நான் இன்னும் கொஞ்சம் டிகாஷன் விட்டுக்கிறேன். இது போல் காஃபி போட்டோன்னா நல்ல டிகிரி காஃபி மாதிரி சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.